ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முட்டைக்கோஸ் வச்சு பகோடா செய்ய போகிறேன். இந்த முட்டைக்கோஸ் பகோடா செய்கிறது ரொம்ப ஈஸியானது. நம்ம டீ கடைகள்லாம் பார்த்தா இந்த முட்டைக்கோஸ் போண்டா பகோடா இதுதான் அதிகம் வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே போய்ட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவோம். நம்ம வீட்டிலையே அதை தயார் பண்ணி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் பசங்க வீட்டில் இருக்கும் பொழுது கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்காம வீட்டிலையே நம்ம அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. நான் அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பகோடா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. இதை நான் இந்த பாருங்கள், சின்ன முட்டைக்கோஸ் தான். இதை நான் பொடியாக நறுக்கிக்கிறேன். நம்ம பொரியலுக்கெல்லாம் அறிவோம்ல, முட்டைக்கோஸ் பொரியல், கோஸ் பொரியலுக்கு அறிகிற மாதிரியே தான் நைஸாக அரிஞ்சிக்கலாம். இது மாதிரி நம்ம பொடியாக அரிஞ்சிக்கலாம். வந்துருங்க, இது மாதிரி பொடியாக கோஸ் பொரியலுக்கு நம்ம எப்படி அறிவோமோ அது மாதிரி நைஸாக அரிஞ்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக அப்படியே அரிஞ்சிக்கோங்க. அரிஞ்சிக்கிட்டேன் கோஸு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பகோடாவுக்கு மாவு நம்ம கலக்கிடலாம். இந்த கோஸை இதில் எடுத்து போட்டுடுறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பெருஞ்சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொடி இல்லைனாக்கா அப்படியே 1-2 உடச்சி போடுங்க, இல்லை முழுசாக கூட போடலாம். சரி, குழந்தைங்க சாப்பிடும் பொழுது அந்த சோம்பு மெல்கிற மாதிரி இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக தான். இஞ்சி பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா பிணைஞ்சி விட்டுறலாம். இந்த வெங்காயம் இதெல்லாம் கருவேப்பிலை எல்லாம் ஒன்று சேர நம்ம கோஸோடு சேர்த்து பிணைஞ்சி விட்டுறணும். இது மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்ருங்க. அந்த வெங்காயம் எல்லாம் அதில் கோஸில் நல்லா அந்த உப்பு எல்லாம் கலந்து நல்லா பிணைஞ்சி விட்றணும். அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். இது பிணைஞ்சி இப்படி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மாவு கலந்துடலாம். கடலை மாவு நான் 1 கப்பு எடுத்துக்கிறேன். 1 கப் கடலை மாவு, அரிசி மாவு 1/2 கப்பு. அரிசி மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இடியப்ப மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது நல்லா கலக்கிங்க. 1 கப்பு கடலை மாவுனா 1/2 கப்பு நீங்கள் அரிசி மாவு போடணும். பெருங்காயத்தூள், இதை நல்லா கலந்து விட்ருங்க. எண்ணெய் கொஞ்சமாக நான் சூடு பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் இருந்துச்சு, 2.5 ஸ்பூன் இருக்கும். அதையும் ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்ருங்க. ஏன்னா சூடாக இருக்கும், அதனால தான் இப்போ ஸ்பூனால் கலக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக சோடாப்பு போட்டுக்கலாம். நான் சோடாப்பு போடல, அதுக்கு பதிலாக எண்ணெய் காய்ச்சி ஊற்றுறேன். இல்லைன்னா வெண்ணெய் இருந்தால் போட்டுக்கலாம்.
வெண்ணெய் இருந்துச்சுன்னா, பட்டர் இருந்துச்சுன்னா போட்டு கலந்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ கையால் வந்து கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுனால சூடாக இருக்கும் வேண்டு தான் இது ஸ்பூனால் கலக்கிறேன். இந்த பாருங்கள், இது மாதிரி மாவு வந்துட்டு இப்படி எடுக்கும் போது நல்லா பொல பொலன்னு நல்லா பார்க்கும்போதே நம்ம கையில் பதம் தெரியும். நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கணும் மாவு வந்துட்டு. இந்த மாதிரி இருந்து பகோடாவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் பகோடா. அவ்வளோதான். இப்போ இதில் கலந்துடலாம். இந்த கலந்து வச்சுருக்கோம்ல முட்டைக்கோசு, வெங்காயம்லாம் அதில் போட்டுடலாம். இப்போ இதை பாருங்கள், மாவு வந்து கொட்டியாச்சு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இதில் வெங்காயம் இதில் எல்லாம் தண்ணி இருக்கும். நம்ம அதிலே வச்சு மாவை வந்துட்டு பிணைஞ்சிடலாம். தண்ணி பத்தலைனாக்கா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா போண்டா மாதிரி ஆகிடும். இந்த தண்ணியே போதுமான அளவு இருக்குது எனக்கு. தண்ணி வந்து இதில் நான் ஊற்றலை, வெங்காயம் கோஸு உள்ள தண்ணி தான் இது. பாருங்கள், இந்த தண்ணியே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. தண்ணியே ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை, அப்படியே கரெக்டாக இருக்குது. வெங்காயத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலைங்க. இந்த எண்ணெய் ஊற்றுனது அவ்வளோதான். சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து எண்ணெயை வந்துட்டு காய வச்சிடலாம். எண்ணெயை வந்து ரொம்ப கொதிக்க வச்சிக்கக்கூடாது. நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இது வந்து போட்ட உடனே செவந்துடும், நல்லா வேகாது. கொஞ்சம் மீடியமான சூடில் வந்து எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் வந்துட்டு பாருங்கள், ரொம்பவும் கொதிக்கக்கூடாது, ரொம்பவும் சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது, கரெக்டாக மீடியமாக இருக்கணும். இப்போ நம்ம போட்டுடலாம். பகோடா அப்படி இருக்குமோ அது மாதிரி இப்படி ரொம்பவும் உருட்டியெல்லாம் போடக்கூடாது, சும்மா அப்படியே அள்ளி இப்படி போகணும். வேகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து தான் பிரட்டணும். உடனே திருப்புனாக்கா வெங்காயம்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகும். லேசாக அப்படியே பாருங்க, லேசாக அப்படியே திருப்பி விடுங்க. சோடாப்புலாம் போட்டோம்னாக்கா போட்ட உடனே புஃப்னு அப்படியே எழும்பி வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சோடாப்பு சாப்பிடக்கூடாதுங்க. அதனால் வந்துட்டு எண்ணெய் காய்ச்சி ஊற்றினோன்னா அதுவே போதும். கடைகளில் வந்து கண்டிப்பாக வந்து சோடாப்பு போடுவாங்க. ரொம்ப வந்துட்டு போட்டு அடிக்கடி வந்து பிரட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் மாவு நம்ம கம்மியாக போட்டிருக்கோம், கோஸு இதெல்லாம் தான் அதிகமாக போட்டிருக்கோம். நம்ம வந்துட்டு ரொம்ப போட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது தனித்தனியாக பிரிஞ்சு போகும். அதுக்காக தான் லைட்டாக அப்படியே திருப்பி விட்றோமா, லைட்டாக.
தீ வந்து இது மாதிரி கம்மியாக வச்சு வேக வைக்கணும். அப்போ தான், ஏன்னா வந்து கோஸெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து தண்ணி காய்கறி, அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு வேகிறதுக்கு லேட் ஆகும். ரொம்ப வந்து எண்ணெய் காஞ்சிருந்து நம்ம வந்து போட்டோம்னாக்கா டக்குன்னு வந்து செவந்துடும். ஆனால் உள்ளே வந்துட்டு அந்த அளவுக்கு வேகாது. அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் மீடியமாக தான் வச்சு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், போடும்போதே உங்களுக்கு சத்தத்தை பாருங்கள் எப்படி இருக்குது, பகோடா சத்தம். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம போடுறப்ப சிம்மில் வச்சுக்கிட்டு போடுங்க. ஏன்னா இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அடுத்த இதை வந்து நம்ம போடுவோம். போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மாவு காலி. 2 ரவுண்டு இருந்துச்சு. இந்த பாருங்கள், மாவு காலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த பாருங்கள், சூப்பராக வந்து முட்டைகோஸ் பகோடா செஞ்சாச்சு. சவுண்டு கேட்குதா? முறுமுறுன்னு. எண்ணெய் கூட அதிகம் குடிக்கலைங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. எனக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் மாதிரி தோணுது. இப்போ ஒரு சூடாக ஒரு டீயை போட்டு வச்சுட்டு சாப்பிட போகிறேன். நல்லா டேஸ்ட்டு. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? நல்லா முறுமுறுமுறு இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு வந்து நான் போடுவேன், பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் பகோடா செஞ்சுருந்தீங்கன்னா எப்படி செய்வீங்கன்னு எனக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.